வணக்கம். தாது வருட பஞ்சம் 1877. எத்தனையோ புத்தகங்களை நாம் படித்திருக்கிறோம். ஆனால் நம் வாழ்நாளில் இனி இது போன்ற ஒரு புத்தகத்தை படிக்க கூடாது என்று புத்தகத்தை படித்து முடித்த பின் கண்களில் நீர் தந்த ஒரு புத்தகம் 1877 தாது வருட பஞ்சம். வரிக்கு வரி வறுமை, பத்திக்கு பத்தி பட்டினி, பக்கத்துக்கு பக்கம் பஞ்சம், அதனால் வந்த மரணம். 1877ஆம் ஆண்டு 1876ஆம் ஆண்டு இந்த 2 ஆண்டுகளில் பருவமழை பொய்த்து போனதால் ஏற்பட்ட ஒரு வறட்சி. அந்த வறட்சியை எதிர்கொள்ள முடியாமல் இந்த நாட்டு மக்கள் பஞ்சத்தின் கோர பிடியிலே சிக்கி எப்படி செத்து போனார்கள் என்பதை நேரில் பார்த்து வில்லியம் டிக்பி அவர்கள் பதிவு செய்த ஒரு புத்தகம் 1877 தாது வருட பஞ்சம். ஏன்னு சொன்னா, அன்றைக்கு இந்த உணவு பஞ்சத்தினால செத்து போனவர்கள் எண்ணிக்கை பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய கணக்கின் பிரகாரம் 82 லட்சம் பேர். வில்லியம் டிக்பி இந்த புத்தகத்தை எழுதினார் இல்லையா, அவர் நேர்ல பார்த்து அவருடைய பதிவுகள்ல மூலமா கிடைக்கிற செய்தி என்னன்னா 1.03 கோடி பேர், கிட்டத்தட்ட 1 கோடி இருந்து 82 லட்சம் பேர் வரைக்கும் செத்து போயிருக்கிறாங்க சாப்பாடு இல்லாம. இது மாதிரியான ஒரு வறுமை இந்திய துணைக்கண்டத்துல மட்டும் இல்ல, இனி எந்த நாட்டிலையும் எந்த நாட்டு மக்களுக்கும் வரக்கூடாது. ஒண்ணு இது அன்னைக்கு வந்து எல்னினோனுடைய தாக்கமா இருக்கலாம். இன்னைக்கு எல்னினோ பத்தி நம்ம பேசுறோம், அந்த சீரியஸ்னஸ் நமக்கு புரியுதா அப்படின்னு தெரியல. இன்றைக்கும் வெளிநாடுகளில் எல்னினோவின் தாக்கத்தால் பசிபிக் கடல் கொதிக்கிறது அப்படின்னு சில வீடியோ பார்க்குறோம். இன்னும் சில இடங்கள்ல தார் சாலைகள் உருகி ஓடுகின்றன, நதிக்கு பதிலாக தார் நதியாக மாறியது அப்படின்னு எல்லாம் போடுறாங்க. அப்ப எல்னினோவை வந்து இன்னைக்கு நம்ம இப்படி எதிர்கொண்டுட்டு இருக்கோம். ஆனால் அன்றைக்கு எந்த வசதியும் இல்லாத காலத்தில் விவசாயத்தை மட்டுமே வாழ்வாதாரமாய் கொண்டு மனிதன் வாழ்ந்திருந்த காலத்தில் மழை பொய்த்தது, விவசாயம் பொய்த்தது, அதனால் பட்டினி சாவுகள் மட்டும்தான் நடந்தது. இதைத்தான் இந்த புத்தகம் மீண்டும் மீண்டும் சொல்கிறது. அந்த புத்தகத்தை படித்த பிறகு நான் ரொம்ப வருஷமா கருப்பு கவுனி அரிசி சாப்பிடுங்க, மாப்பிளச்சம்பா அரிசி சாப்பிடுங்க, காட்டு யானை சாப்பிடுங்க அப்படின்னு பாரம்பரிய அரிசிகளையும் சிறுதானிய உணவுகளையும் முன்னிறுத்தி பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகள் இப்படியே பேசிட்டு வந்திருக்கேன். இந்த புத்தகம் கொஞ்சம் ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு. எல்லா அரிசியும் சாப்பிடுங்க, அது உங்க உடம்புக்கு தேவையான மாதிரி ப்ராசஸ் பண்ணி சாப்பிடுங்க. ஒருவேளை ரேஷன் அரிசியே சாப்பிட முடியும் அப்படின்னா சாப்பிடுங்க, ஸ்டார்ச் அதிகமா இருக்கும்னா அந்த கஞ்சியெல்லாம் வடிச்சிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இந்த ஒரு புத்தகம் மாற்றத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா அருள் கூர்ந்து உணவுப் பொருட்களை வீணாக்காதீர்கள். நான் இது சார்ந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். இந்த புத்தகத்தினுடைய முதல் வீடியோவா இது இருக்கட்டும். அதனால உணவுப் பொருட்களை வீணாக்காதீர்கள். எல்னினோ மாதிரியான சிக்கல்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அருள் கூர்ந்து நாம் அதை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். உணவுப் பொருட்களை வீணாக்காதீர்கள்.